வணக்கங்க. ஒரு வீடியோங்க. ஒரு வீடியோ போகிற கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதை வந்து ஆண்களுக்கு தான் அந்த வீடியோ. அதான் வந்து நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகி குடும்பத்தில் குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட வருமானத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, உங்களுக்கு ஒரு இதாகுது. அப்படி அல்ல, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். பொம்பளைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. பொம்பளைக்கு பையனுக்கு அதை பண்ணு இதை பண்ணு, அதை செய்யணும் இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்களா தவிர அதெல்லாம் பொம்பளைக்கு தெரியாது. நாம் தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கணுங்க. நமக்கு இண்டிவிஜுவல் சுயநலம்தான். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு சேமிப்பு வேணும்னா நீங்கள் தொடக்கத்திலிருந்தே சிறுதுளி பெருவெள்ளம். சரிங்களா? ஒவ்வொரு சொட்டாக விழுந்ததுன்னா விடியற்குள்ளே பாருங்கள், ஒரு பக்கெட் தண்ணி ஆயிரும், மழை தண்ணி. அது மாதிரி தான் இது உங்களுக்கு. சரிங்களா? கொஞ்சம் சேவிங்ஸ், சஸ்பென்ஸான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ இல்லை சஸ்பென்ஸான ஒரு இது பண்ணியோ ஒரு அக்கௌண்ட்டில் சும்மா ஒரு கிள்ளி போட்டுகிட்டே இருக்கணும். சேவிங்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம வயசாகி நம்ம ரிட்டையர்டல் ஆகி லைஃப் எல்லாம் முடிஞ்சு குழந்தை குட்டி பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னங்க ஓய்வு படும்போது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இல்லாமல் அந்த சேவிங்ஸ் வச்சிங்க பாருங்கள், அந்த பணம் வந்து உங்களுக்கு தெம்பு உறுதுணையாக இருக்குது. அந்த பணம் இது குடும்பத்தை பாதிக்காத சேவிங்ஸுங்க. குடும்பத்தில் பாதியை நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் கிள்ளி போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் கிள்ளி போடுற சேவிங்ஸ் வந்து பிற்காலத்தில் நம்ம உட்காரும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கவனமாக நீங்கள் இதை கடைப்பிடிங்க. என்னங்க, நீங்கள் 20, 30, 35 வயசு ஆளுகளுக்கு இந்த வீடியோ என்னங்க கவனமாக கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு 25 ரூபா எடுத்து வைக்க மாட்டிங்களா? ஒரு 30 ரூபா எடுத்து வைக்க மாட்டிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபானாலும் எடுத்து வைக்க மாட்டிங்களா? எடுத்து வைக்க வேண்டாம், எங்கே ஒரு பக்கம் கட்டினா தான் முடியும், எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. அப்படி சேவிங்ஸ் வந்து உங்களை ஓய்வு பெறும்போது நீங்கள் அக்கடான்னு உட்காரும்போது உங்களுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? யாரையும் நம்ப முடியாதுங்க. அவனுக்கு குழந்தையாயிரும், பிள்ளைக்கு குழந்தையாயிரும், குட்டியாயிரும், அவன் குடும்பம் அவன் பாசம் பற்றுதல் அப்படி போயிடும். அப்பா அம்மா வந்து தனிமரமாக நிற்போம். நாம் தனிமரமாக 2 கிழவி உட்காந்துருப்போம். பொண்டாட்டி கேப்பா, அப்படி என் பிள்ளை வீட்டிலேருந்து சாப்பாடு வருதுன்னு சொன்னுங்க, இன்னும் வரலீங்களா? பையன் கொண்டு வரேன்னு சொன்னால் நேற்று, கொண்டு வருவானா என்னமோ தெரியல அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிற நான். சரிங்களா? நான் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிங்க, கவனமாக கேளுங்க. 30லேருந்து 35 வயசு உள்ளவங்க இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? வச்சுட்டுங்களா? ஓகே.